இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அது கூட ஒரு கை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பெப்பர் மசாலையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண நான்வெஜ் டிஷ் தான் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நான் நல்லா ட்ரையாக வேணுங்கிறதுனால கொத்தமல்லி இலை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.